ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போது நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ண போகிறோம் இல்லையா, அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் வந்து சொல்லித்தர போகிறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு வாங்க ஃபஸ்ட்டு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, நம்ம வந்து அக்வலிக் கலர் இருக்கு இல்லையா, ஃபேப்ரிக் கலர் வந்து நான் எடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் எந்த கலர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நான் பொதுவாக வந்து உங்ககிட்ட இந்த கலர் அந்த கலர் சொல்ல, நான் பொதுவாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் கலர் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் அதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு வந்து க்ளூ எடுத்துருக்கேன் நான். நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு க்ளூ வந்து காமிக்கிறாங்களா? நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். அப்புறம் 3D அவுட் லைன். ஓகேவா? அந்த 3D அவுட்லைனர் இது வந்து நல்லா நம்ம அது ஃபினிஷிங் கொடுக்கும் போது இது வந்து நல்லா ஷைனிங்காகவும் ஒரு கிளிட்டர் எஃபெக்டில் வந்து இது நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இது வந்து கோல்டன் கலர் நான் வாங்கியிருக்கேன். அதே போல் சில்வர் கலரும் 3D அவுட்லைனர் வந்து கிளிட்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ப்ரெஷ்ஷு வந்து நான் எல்லாமே ரவுண்ட் ப்ரெஷ்ஷும் எடுத்துருக்கேன். தேவைப்பட்டு நம்ம ஃப்ளாட் ப்ரெஷ்ஷும் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? நம்ம வரைஞ்ச அந்த இமேஜுக்கு ஏற்றாப்புல நம்ம ப்ரெஷ்ஷு வந்து செலக்ட் பண்ணி நம்ம பண்ணணும். அப்புறமேட்டு வந்து இந்த மெட்டாலிக் அக்வலிக் கலரில் நான் மெட்டாலிக் கலர் கோல்டன் கலர் நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா, ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் ஷேப்பில் மல்டி கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரெஷ் எடுத்திருக்கேன். ஓகேவா? 000 ப்ரெஷ் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ரெட் கலர் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நம்ம 4 லைன் வரைஞ்சிருக்கல. நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ், நான் என்ன இமேஜ் வரைஞ்சேன்னு உங்கள்கிட்ட சொல்ல இல்லையா, நான் வந்து ஒரு எலிஃபெண்ட் இமேஜை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எலிஃபெண்ட் இமேஜில் நான் எப்படி ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோன் ஒர்க்கெலாம் வந்து எப்படி பண்ண போகிறேன், அதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்தெந்த வீடியோ வேணும், இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்லேயே உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்றப்ப வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நான் போடுவேன். நான் என்ன பண்ணேன், இந்த வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இது வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சேன். வரைய தெரிஞ்சவங்க டேரெக்டாக வரையலாம். வரைய தெரியாதவங்க வந்து நீங்கள் வந்து ட்ரேசிங் மெத்தடை யூஸ் பண்ணி அதுவும் வரையலாம். ஓகேவா? நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் எடுக்கிறேன். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் பெயிண்டிங் பற்றி சந்தேகம் என்ன இருந்தால் கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் ரெட் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்றாப்போல் கலர் வந்து கொடுக்கலாம். ஆனால் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவும் பொறுமையாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் நம்ம டிசைன் வரைஞ்சோ இருக்கும் இல்லையா, அதுக்கேற்றாப்போல் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஒன்ஸு வெளியே பட்டுச்சுன்னா அந்த கலர் வந்து போகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக கொடுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், நடுவில் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த அவுட்லைனாக மட்டும் நான் இதே கலரில் வந்து நான் கொடுத்துறேன். நான் வந்து ரெட் கலர் தான் எடுத்தேன். இதுக்கு வந்து நம்ம மெலிஸ் ப்ரெஷ் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப திக்காக எடுத்தால் அப்போ அந்த ஷேப் வந்து வராது, தடிமனாக இருக்கும். நம்மளுக்கு தேவை வந்து இங்கே வந்து ரொம்ப மெலிசாக தான் வேணும். ஓகேவா? அதுக்காக தான் நான் வந்து இந்த 000 ப்ரெஷ் வந்து நான் எடுத்துருக்கேன். என்னுடைய மொபைல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ஏன்னா நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஃபோட்டோவாக எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். என் லிங்க்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்னுடைய கிளாஸ்லேயும் வந்து சேர்ந்து கற்றுக்கலாம். இப்போ நான் இந்த அவுட்லைன் ஃபுல்லாக வந்து இந்த ரெட் கலர் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ 4 பக்கமும் இருக்குது இல்லையா. ட்ரேசிங் எடுத்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால் வரைய தெரியலேன்னு நீங்கள் வந்து யாரும் கவலைப்பட வேணாம். அந்த ட்ரேசிங் மெத்தட் வந்து எப்படி எடுக்கணும், எப்படி நம்ம வந்து அது வரையணும், எல்லாமே நான் வந்து என்னுடைய கிளாஸில் வந்து
டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுத்துருவேன். யார் வேணால் என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ரொம்ப 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 ஈஸி தான், இது கஷ்டமே கிடையாது. நான் ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து இது வந்து டீச் பண்ணுவேன். யாரும் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணி இருக்க மாட்டாங்க. இதில் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்ட் இருக்குது. அதாவது மண்டேலா ஃபேப்ரிக் பெயிண்டிங் அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வேறு மாதிரி டைப்பாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, ஃபேப்ரிக் பெயிண்டிங், அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஆரி ப்ரோச்சஸ் கிளாஸ் கற்றுக்குறீங்க இல்லையா, அவங்களும் வந்து இது வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். நீங்களும் வந்து அது ஈஸியாக கற்றுக்கலாம். அது எப்படி நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் வந்து நம்ம ஆரி ப்ரோச்சஸ் அதுவும் நம்ம வந்து சேர்த்து ஒரு இதுவாக பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? அதுவும் வந்து எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ நான் இது ரெட் கலர் அடிச்சிட்டேன் இல்லையா, இப்போ வந்து மெட்டாலிக் கலர் எடுத்து நான் அடிக்கிறேன். அதாவது கோல்டன் மெட்டாலிக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதில் வந்து ஒரு மாதிரி கிளிட்டர் எஃபெக்ட் வந்து இருக்கும் அது. ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட்டை விட இது வந்து நம்மளுக்கு வந்து தனிச்சு தெரியும். இந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்து தனிச்சு தெரியும். ஓகேவா? நீங்கள் வந்து எது பண்ணாலும், ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பெயிண்ட்லாம் நம்ம எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஞாபகம் வச்சுக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம இது வந்து காது இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு இந்த பகுதி மட்டும் நம்ம வந்து அழகாக வந்து கொடுக்கலாம். இந்த கார்னரில் வந்து நம்ம வேறு கலர் கூட நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து யானை இருக்குது இல்லையா, எலிஃபெண்ட்டோட மேலே வந்து ஒரு டிசைன் போட்ட கிளாத் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த கிளாத் தான் இது. இதை வந்து நம்ம எப்படி அழகுபடுத்திட்டு நம்ம அதில் வந்து எப்படி ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுக்க போகிறோன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? நான் வந்து இப்போ வந்து இது கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு இன்னமும் இடம் வந்து இங்கே காலியாக இருக்கு இல்லையா, அங்கே நம்ம வந்து ஒரு கலர் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லையா, லைட் க்ரீன், அந்த கலர் எடுத்து நம்ம இந்த சைடு ஒரு லைனில் வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் அடிங்க. அதே 000 ப்ரஷ் தான் நான் எடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து ஃபினிஷிங் பாருங்கள் நீங்கள். ஸோ வீடியோ வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க யாருமே. ஏன்னா உங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக எடுத்து போடுறேன். இது வந்து நான் எங்கேயுமே பாஸ் பண்ணலை, அதாவது எடிட் பண்ணி நான் போடலை. ஏன்னா எடிட் பண்ணி போடனால் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து கட் ஆயிரும் இல்லையா. ஸோ நான் வந்து பண்ண ஒர்க்கை வந்து அப்படியே வீடியோவாக எடுத்து போடுறேன். கொஞ்சம் டைமிங் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல மட்டும் நான் விட்டுருக்கேன்னா அது ஒரு ரீசன் இருக்குது. நான் எப்படி லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு அதுவும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? இது எல்லாமே நம்மளுடைய இமேஜின் பொறுத்து தான். இது வந்து நான் எந்த கலரும் வந்து எதுவுமே நான் பார்த்து நான் வந்து இது ஃபினிஷ் பண்ணலை. இது வந்து நம்ம வரைஞ்சிட்டு அதில் வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, க்ரியேட்டிவிட்டி நம்மளுக்கு என்ன வருதோ அதை வந்து இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து வேறு மாதிரி க்ரியேட்டிவிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜில் வந்து நீங்கள் அதுக்கேற்றப்பல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இவங்க பண்ணது தான் நம்மளும் பண்ணோன்னு வந்து அவசியம் கிடையாது. நான் வந்து இப்போ 2 சைடு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம மெட்டாலிக் கலர், கோல்டன் கலர் வந்து நம்ம அடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து அங்கே அடிக்க தேவையில்லை. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இது வந்து கிளாத் இது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த க்ரீன் கலர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, லாஸ்ட்டில் இதெல்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து கலரிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் எல்லாம் வந்து நம்ம எங்கே அதை யூஸ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு மாதிரி டபுள் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி
இந்த காலுக்கு வந்து நான் வந்து யானையோட கால் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது நம்ம அந்த விரலுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த கலர் கொடுக்கலாம். அதோடைய உடம்புக்கு வந்து நம்ம வந்து வேறு கலர் கொடுக்கலாம். ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு வேணால் நீங்கள் கிரே கலர் கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து நான் என்ன கலர் கொடுக்குறேன் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த நகத்துக்கு மட்டும் நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து இந்த ஃபினிஷிங்கில் நம்ம வந்து நல்லா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துலையே வந்து இந்த கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே நம்ம வந்து இந்த கலர் கொடுத்து இந்த இடத்த வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கலராக நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து நம்ம கலர் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் பிளாக் வந்து அவுட்லைனாக கொடுத்துருக்கேன். இங்கே ரெண்டு கோடு போட்டுருக்கேன் இல்லையா, அங்கே வந்து நம்மளுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ஆரஞ்சும் ஸ்கை ப்ளூ கலராக எடுத்துருக்கேன். ஐக்கு வந்து பிளாக் எடுத்து இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஸ்டோன் இருக்குது இல்லையா, ரவுண்ட் ஸ்டோன், அதை வந்து உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ நான் லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். நம்ம டிசைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணணும். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அங்கே வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குது இல்லையா, ரவுண்ட் கலர் ஸ்டோன், அதை வந்து அதில் ஸ்டிக் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒரு பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் இதே போல் ஆரி ஒர்க்கும் பண்ணலாம், ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணலாம். நம்ம எந்த டிசைன் நம்மளுக்கு வேணுமோ அதை வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டோடு சேர்த்து இந்த ஒர்க்கும் நம்ம கூட சேர்ந்து பண்ணால் நம்ம பார்க்கறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஒரே ஃபேப்ரிக் பெயிண்டிங் அடிக்கும் போது உங்களுக்கு ஒரு டிசைன் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்டோன் ஒட்டின பிறகு அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் ரவுண்ட் கலர் க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, திலகம் ஷேப்பில் இருக்கிற பிங்க் கலர் ஸ்டோன் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் எடுத்துருக்கேன். ஓகேவா? அதை எடுத்துட்டு நம்ம ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டணும் இல்லையா, அதுக்கு நேராக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? அதை வந்து எத்தனை சூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஸ்டோன் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். நம்ம சின்னதாக வரைஞ்சிருக்கனால நம்ம டிசைன் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 3 எடுத்தால் போகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம 4 எடுத்துக்கலாம். நான் வந்து 4 எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து க்ளூ ஸ்டிக் பென் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை எடுத்து ஓட்டுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம ஒட்டிட்டோமா? இப்போ என்ன பண்ணோன்னா, இது வந்து இது ஒரு டிசைன் இல்லையா, இப்போ மேலே வந்து 2 இது இருக்குது. ஸோ அங்கேயே வந்து க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ளூ வந்து இது காஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து அந்த க்ளூ நம்ம ஒட்டினோம் இல்லையா, அது வந்து தெரியாது, அழகாக இருக்கும் அது. ஸோ இது வந்து நேராக இருக்கிறா போல் பார்த்து ஒட்டுங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், உள்ளே வந்து இந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் வந்து நான் ஒட்டிட்டேன், லைட் பிங்க் கலர். ஓகேவா? நடுவில் வந்து க்ரீன் கலர் ஒட்டிட்டேன், அதுக்கு நடுவில் க்ரீன் கலர் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம சுற்றி டிசைன் வரைஞ்சோம் இல்லையா, அங்கே வந்து நான் ஒரு பிங்க் கலர் ஒரு க்ரீன் கலர் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி நான் இங்கே வந்து அந்த ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணினே வரேன் நான். ஸோ நம்ம அந்த லைன் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு வந்து ஸ்டோன் எல்லாம் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, க்ரே கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இந்த இயருக்கு வந்து நான் அடிக்கிறேன். இந்த க்ரே கலர் எப்படி வந்துருன்னா, நம்ம 2 கலரை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணும் போது இந்த க்ரே கலர் வந்து வந்தது. ஓகேவா? அது என்னென்ன கலர்னால், ஒயிட்டும் பிளாக்கும் சேர்க்கும் போது எங்களுக்கு அந்த யானை கலர் தெரியும்ல உங்களுக்கு, அந்த க்ரே கலர், அந்த கலர் வந்து அது வந்து மிக்சிங் வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கே தெரியும்.
ஸோ அந்த அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அதில் கொஞ்சம் நம்ம ஒயிட்டு இல்லை பிளாக்கு ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து அப்ளை மிக்ஸ் பண்ணணும். நம்ம எடுத்தோடனே அதிகமாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த கலர் வந்து வராது. ஸோ அது வந்து பார்த்து நம்ம பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணோம். இப்போ பார்த்திங்களா யானை ஒரு கலர் வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து விட்டு வச்சுருக்கோமோ இப்போ நான் இந்த இடத்துலலாம் வந்து அதோட வால் இருக்குது இல்லையா, அந்த வால்லலாம் வந்து இந்த கிரே கலர் வந்து நான் அடிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பகுதியெல்லாம் இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் வந்து நான் கிரே கலர் வந்து நான் அடிக்கிறேன். ஓகேவா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் வந்து கிரே கலர் நம்ம அடிக்கிறேன். எங்கெங்கே நம்ம விட்டோமோ அங்கெல்லாம் வந்து நான் கிரே கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதோட மேல் பகுதியில் வந்து நம்ம அடிச்சிடலாம். இதை வந்து நல்லா காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த எலிஃபெண்ட்டோட கலர் என்னவோ அதை வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும். இது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ட்ரையாக விடுங்க. அப்புறம் வந்து நம்ம பின்னாடி திரும்பி அயன் பண்ணும் போது இந்த கிளாத்தோடு இந்த பெயிண்ட் வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்ம அங்கங்கே நம்ம கலர் கொடுத்தோம் இல்லையா, இப்போ இந்த கலர் அடிக்கிறனால அதெல்லாம் மறைஞ்சி போச்சு. அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம வந்து காமிக்கலாம். அது ஃபினிஷிங் அப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கொடுத்து அந்த கலரை வந்து நம்ம தனியாக காமிக்கலாம். பொறுமையாக நீங்கள் வந்து கொடுங்க. இப்போ பாருங்கள் இந்த அவுட்லைன்லாம் வந்து பிளாக் கலர் கொடுத்து இது ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த தந்தத்துக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். ஓகேவா, அங்கங்கே வந்து இந்த கோல்டன் கலர் கில்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலர் அடித்தோம் இல்லையா, அது மேலே வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக கோல்டன் கலர் கில்டர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிள் தான். ஏன்னா ஃபேப்ரிக் பெயிண்டில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து உங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இதே மாதிரி நம்ம வேறு வேறு திங்ஸும் வச்சு ஃபேப்ரிக் பெயிண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு பிகினர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஐடியாவாக கிடைக்கிது. அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அதை வச்சு அவங்க இன்னும் அட்வான்ஸாக வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து சிம்பிள் ஒர்க்கு தான். நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.